Hi Mystic Soul, welcome to our Mystic Infinity. Today என்ன டாபிக் அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து இப்போ வந்து கரண்ட்டில் இப்போ போயிட்டுருக்கிற உங்களோட லவ் லைஃப்பில் வந்து இப்போ என்ன அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் இல்லாத சுச்சுவேஷன்லேயும் உங்களுடைய பர்சன் ஃபைனாக இருக்காங்களா, அதே மாதிரி அப்போனா வந்து அந்த மாதிரி அப்படி இருக்கும்போது நான் வந்து அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லையா அப்படின்னு சில ஒரு சுச்சுவேஷனில் உங்களுக்கு தோணும். ஏன்னா வந்து நான் இல்லாமல் டைம்லேயும் அவங்க வந்து நல்லா இருக்கும்போது அப்போ நான் வந்து அவங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் இல்லையா அப்படின்ற மாதிரி தோணும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி ஒரு கிளாரிட்டி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இந்த ரீடிங் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இது ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். ஸோ நீங்கள் இது எப்போ பார்த்தாலும் இது ரெசனேட் ஆகும். ஸோ பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி இப்போ வந்து நிறைய வந்து இப்போ இனிமே அப்கமிங் லாங் வீடியோஸ் வந்து ஃபுல்லாகவே வந்து உங்களுடைய லவ் பேஸ் தான். பட் ஆனால் வந்து உங்களுடைய கொஸ்டின்ஸ்க்கு வந்து கிளாரிட்டி கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி பேசிக் ஒரு டாபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து இந்த டாபிக் நான் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி எனர்ஜியில் இருக்கிற வியூவர்ஸுக்கு இது ஒரு கிளாரிட்டி கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் இப்போ வந்து உங்கள் பர்சன் நேமை 3 டைம்ஸ் சொல்லுங்கள், அவங்கள விசுவலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம், ஏன் அதாவது நீங்கள் இல்லாத சுச்சுவேஷனும் அவங்க ஃபைனாக இருக்காங்களா, அப்போனா வந்து நீங்கள் அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லையா, இது நம்ம கிளாரிஃபை பண்ணலாம். இப்போ ஓவராலாக வந்து நம்ம ஒரு 6 கார்ட்ஸ் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ 6 கார்ட்ஸில் வந்து அதை நான் வந்து உங்களுக்கு தெளிவாக நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஏன்னா அந்த சைடு வந்து என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்றது தெரியணும் இல்லையா. ஸோ இப்போ வந்து ஒரு கம்யூனிகேஷன் இருக்கலாம், இல்லைனா ஆன் அண்ட் ஆஃப் இருக்கலாம், இல்லை ரொம்ப லெஸ் கம்யூனிகேஷனாக இருக்கலாம், இல்லை ஒரு கான்ஃப்ளிக்ட்னால பேசாமல் இருக்கலாம், சில நாட்கள் சில வாரங்கள் கூட பேசாமல் இருக்கலாம். ஏன் அப்போது வந்து இப்போ நான் இல்லை அப்படின்னா கூட அவங்க ஃபைனாக இருக்காங்களா, ஸோ அப்போனா வந்து நான் வந்து அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லையா அப்படின்ற அந்த எனர்ஜி வந்து உங்கள் மனசுக்குள்ளே தோணி இருக்கும். ஸோ அந்த எனர்ஜியில் கூட நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கலாம். அண்ட் நம்ம இப்போ ஃபுல் கிளாரிஃபை பண்ணிடலாம். கார்டு ரிவீல் பண்ணிடலாம். ஓவரால் கார்டு எனர்ஜி படி பார்க்கும்போது இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது ஒரு ஸ்ட்ராங் டவுட் உங்கள் மனசில் இருக்கும். ஏன்னா என்ன விஷயம் அப்படின்றது என்னென்னா, இப்போ நான் இல்லாமல் என்னோடய பர்சன் வந்து ஃபைனாக இருக்காங்களா, அப்போது வந்து நான் வந்து அவனுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லையா அப்படின்ற ஒரு கிளாரிட்டிக்கு தான் இந்த ஸ்ப்ரெட்டை நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இப்போ உங்கள் பர்சனோட ஃபீலிங்ஸு ஏன் வந்து அவங்க இந்த மாதிரி ஆக்ட் பண்ணுறாங்க, என்ன நடந்துட்டுருக்கு அந்த சைடில் அப்படின்றத கிளாரிட்டி கொடுக்கறதுக்காக தான் இந்த ஸ்ப்ரெட்டு. ஸோ இப்போ ஒரு என்ன சொல்கிறது அப்படின்னா, அதாவது நான் ஃபீல் பண்ணுற எனர்ஜி என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ரொம்ப ஹர்ட் ஆகிருக்கீங்க. ஸோ அவங்க வந்து நார்மலாக இருக்கிறது வந்து உங்களுக்கு இன்னும் பெயின் கொடுக்குது. ஸோ நீங்கள் மட்டும்தான் இந்த கனெக்ஷனில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்களோ அப்படின்ற ஒரு ஃபீலிங்கில் கூட நீங்கள் இருக்கலாம். ஸோ இப்போ கார்டு 1 வந்து அவங்களோட ஃபீலிங்ஸை கொடுக்குது. ஸோ அவங்களோட ஃபீலிங்ஸை நம்ம பார்க்கலாம். இப்போ 3 ஆஃப் வாண்ட்ஸ் வந்துருக்கிறதுனால அவங்க இப்போ வந்து ஃபார்வர்ட் ஃபோக்கஸில் தான் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஒரு ஃப்யூச்சர் க்ரோத், ஒரு நெக்ஸ்ட்டு ஃபேஸில் மைண்ட் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க உங்களை மறந்துட்டாங்க அப்படின்றது இல்லை, அவங்க எனர்ஜி வந்து இப்போ உங்கள் மேலே இல்லை, அவங்க லைஃப்பில் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் ஆகிற மாதிரி இருக்குது. அண்ட் அவங்களோட ஃபீலிங்ஸ் உங்களை பற்றி அவங்களோட ஃபீலிங்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இதில் வந்து ரொம்ப கன்ஃபியூஷன், அதாவது ரொம்ப கன்ஃபியூஷனில் இருக்காங்க. பட் ஆனால் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஃபீலிங் இருக்குது. பட் ஆனால் வந்து உங்களை பற்றி வந்து ஒரு கிளியராக வந்து பேசியிருக்க மாட்டாங்க. ஸோ அதாவது ஒரு சைடு வந்து அவங்களுக்கு ஃபீலிங் இருக்குது, இன்னொரு சைடு வந்து ஒரு டவுட்டு, ஒரு ஃபியர், இன்செக்யூரிட்டியாக ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் வந்து அவங்க கன்சிஸ்டன்சியாக வந்து
கன்சிஸ்டண்ட்டாக வந்து ஆக்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு டைமில் நல்லா தான் இருப்பாங்க, பட் அனதர் டைம் பார்க்கும்போது அதுவே வந்து ஆப்போசிட்டாக இருக்கும். அண்ட் ஏன் இந்த மாதிரி ஆக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஏன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க இப்போ வந்து அவங்களோட வேலை, அதே மாதிரி அவங்களுடைய வளர்ச்சியில் அவங்க செல்ஃப் ஃபோக்கஸில் இருக்காங்க. ஸோ வந்து அதாவது அவங்களோட எஃபோர்ட்ஸ் எல்லாமே வேறு டேரக்ஷனில் போயிட்டுருக்கு. ஸோ அதாவது ரிலேஷன்ஷிப்புக்கு இப்போதைக்கு எஃபோர்ட் போட வேண்டாம் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்டில் இருக்காங்க. ஸோ அதே மாதிரி அவங்களோட பீரியாரிட்டிஸ் பார்க்கும்போது ஒரு வேறு பிளேஸில் இருக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் நமக்கு கிளாரிட்டி கார்டு பார்க்கும்போது டெவில் வந்து இருக்கிறதுனால, ஸோ இந்த கனெக்ஷனில் வந்து அட்டாச்மெண்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ ஆனால் வந்து இது வந்து ஒரு ஹெல்த்தி லவ் கிடையாது. ஸோ இது வந்து ஒரு டாக்ஸிக், பட் ஆனால் வந்து லீவ் பண்ண முடியாமல் ஒரு ஹோல்ட் பண்ணுற எனர்ஜி தெரியுது. ஸோ நீங்கள் வந்து அவங்கள விட முடியாமல் இருக்கிறதுக்கும் அவங்க கன்சிஸ்டன்ஸாக இல்லாததுக்கும் இதுதான் ரீசன். அண்ட் அட்வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 3 of Swords வந்து இருக்கிறதுனால இந்த சிச்சுவேஷன் வந்து உங்களை எந்த அளவுக்கு ஹர்ட் பண்ணுது அப்படின்னு இந்த கார்டு மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த பெயினை வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணாமல் இதை வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணணும். பட் ஆனால் வந்து இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஒரு ஹீலிங் வந்து ஸ்டார்ட் ஆகும். அண்ட் அவுட்கம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 4 of Pentacles வந்துருக்கு. ஸோ 9 of Pentacles வந்திருக்கு. அண்ட் இது வந்து என்னென்னா ஒரு எவென்ச்சுவலி வந்து ஸ்ட்ராங்காக ஒரு இண்டிபெண்ட்டாக நீங்கள் வர போகிறீங்க. ஸோ உங்களோட வேல்யூ உங்களுக்கு புரியும். அண்ட் நீங்கள் உங்களை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய லைஃப் வந்து ஒரு ஸ்டேபிளாக பீஸ்ஃபுல்லாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்க வந்து ஃபைனாக இருக்காங்க அப்படின்றதுக்காக நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்றது இல்லை. அவங்க வந்து உங்களை ஹேண்டில் பண்ணுற கெப்பாசிட்டி இல்லை அப்படின்றது தான் வந்து இதுக்கு மீனிங். ஸோ ரியல் லவ் அப்படின்னா உங்கள் ஆப்சன்ஸில் சைலன்ஸ் வராது. ஸோ எம்டினஸ் வரும்.